Raunavi's Food World நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகி சேமியா பாயசம். ஹெல்தியான பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் ஃபியூச்சரில் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபிக்கு நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10, ஒரு கப்பில் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். 180 கிராம் இருந்துச்சு. பால், சர்க்கரை. ஃபஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நம்ம போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா லேசாக செவந்ததும் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காயும் நல்லா சேர்த்து வதக்கிக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்லேருந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம திரும்பவும் பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. அடுத்ததான் மறுபடியும் ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எண்ணெயை. அடுத்ததான் நெய் ஹீட் ஆனதும் ராகி சேமியா இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் லேசாக ஹீட் ஆனால் போதும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். பால் ஏற்கனவே காய்ச்சின பால், நல்லா காசின பாலாகவே சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா பால் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ராகி சேமியா இதில் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு லேசாக கலரி விட்டுக்கலாம். இப்போ பால் கொஞ்சமாக லேசாக சுண்ட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் தேங்காயும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹெல்த்தியான ராகி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.